புத்தர் பெருமானுடைய சிலைகளில் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. பிரம்ம முத்திரை, அந்த தண்டு பகுதியும் வெட்டி பாம்பு நாக்கு மாதிரி மாற்றி 1000 முத்திரைகள் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லா முத்திரைகளினுடைய பலனையும் ஒரே முத்திரை தருகிறது என்றால். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம முத்திரைகள் அப்படிங்கிற ஒரு அறிவியல் இன்றைக்கு வெகுஜன மக்களாலும் பேசப்பட்டு வருகிறது. முத்திரைகளை குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை மொழிந்திருக்கிறார்கள். பல நூல்களும் கிடைக்கின்றன. சுமார் 5000-6000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழகம், இந்தியா முழுவதும் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் முத்திரைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றன. புத்தர் பெருமானுடைய சிலைகளில் பலவிதமான முத்திரைகள் இருக்கின்றன. பிரம்ம முத்திரை, சின்முத்திரை, போதனை முத்திரை, சாதாரணமான பூமியை டச் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரியே எர்த்திங் முத்திரை, இப்படின்னு பல முத்திரைகள் புத்தர் பெருமான் தன்னுடைய போஸ்டரில் காமிப்பதாக பல சிலைகளை நம்ம பார்க்குறோம். தெய்வ சிலைகள் பலவையும் முத்திரைகளோடு காட்சியளிக்கின்றன. பல சிற்பங்களும் முத்திரைகளோடு காட்சியளிக்கின்றன. முத்திரைகளினுடைய தன்மையில் நடனம் ஆடக்கூடிய, பரதம் ஆடக்கூடிய பலரும் பலவிதமான முத்திரைகளையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பிற்காலத்தில் அதை முத்திரைகளை குறித்து பல ஆய்வுகள் செய்யப்பட்டு பல ஆய்வுகள் செய்ததாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு 5 விரலும் ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது. ஒவ்வொரு விரலையும் இன்னொரு விரலோடு சேர்க்கும்போது நமக்கு பல அற்புதங்கள் நடக்குது, உடலில் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. இந்த முத்திரை, பஞ்ச முத்திரைகள் சொல்கிறாங்க, பிராண முத்திரைன்னு சொல்கிறாங்க, அபான வாயு முத்திரை, அபான முத்திரை, இப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான முத்திரைகள் நம்முடைய வழக்கத்தில் இன்றைக்கி பேசப்பட்டு வருகின்றன. அதை குறித்தும் வகுப்புகளும் பயிற்சிகளும் பல இடங்களில் பல நபர்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. முத்திரைகள் என்பது நம்ம உடலில் பல நாடி நரம்புகள் ஓடுகின்றன. முழு உடலும் ஒரு வகையான சக்தி களத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. சில விரல்களோடு சேர்க்கும்போது உடலில் காந்த ஓட்ட பாதைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த காந்த ஓட்ட பாதைகளின் தாக்கத்தால் நம்முடைய உடல் நலம், மனநலம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பேசி பலவாறு அதை பயிற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லா முத்திரைகளுக்கும் ராஜ முத்திரையாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் கேசரி முத்திரை என்ற முத்திரை. இந்த கேசரி முத்திரை என்ற முத்திரை ஒரு காலத்தில் இது லம்பிகா யோகம் என்ற ஒரு யோகத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போது நமக்கு திருமூலர் கேசரி யோகம் என்ற ஒரு தலைப்பில் சொல்லி அந்த கேசரி யோகத்தை மையப்படுத்தி அவர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாரு. திருமூலர் காலத்திற்கு முந்தைய பாரம்பரிய சித்தர்கள் வாழ்ந்த முறையில் அந்த லம்பிகா யோகம் என்பது தேரையருடைய முறைகளில் இருப்பதாக சொல்லப்பட்டு செவிவெளி கதைகளாக சொல்லப்படுது. அந்த முறையானது கொஞ்சம் கடுமையான முறை. இன்றைக்கெல்லாம் அதை செய்யவும் முடியாது. நாக்கை பழங்காலத்தில் நாக்கு மடலை வெட்டி விட்டு நாக்கினுடைய தண்டு பகுதியில் அந்த புண் ஆறின பிறகு அந்த தண்டு பகுதியும் வெட்டி பாம்பு நாக்கு மாதிரி மாற்றி அந்த புண்ணும் ஆறிய பிறகு அந்த நாக்கை உள்நாக்கு பக்கத்தில் இருக்க ஹோலில் சொருகக்கூடிய முறைக்கு பேர் லம்பிகா யோகம் என்று பெயர். ஆனால் இன்றைக்கி அந்த லம்பிகா யோகத்தை செய்வதற்கு யாரும் இல்லை. பழங்காலத்தில் செய்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் செவிவெளி கதைகள் தான். அதே போல் நுனி நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி இருப்பதாக பாவிப்பது அல்லது நுனி நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டி இருப்பதாக வைத்துக் கொள்வது என்பது கேசரி முத்திரை என்று பெயர். கேசரி என்றால் வடமொழியில் சிங்கம் என்ற பொருளை தருகிறது. நம்ம ஊரில் கேசரி அப்படின்னா ரவை, ஜீனியெல்லாம் வச்சு செய்கிறது பண்டமாக பார்க்கப்படுகிறது. கேசரி முத்திரை என்பது ஒரு வகையில் சிங்க முத்திரை என்று பெயர் பெறுகிறது. எத்தனை முத்திரைகள் இருந்தாலும் எல்லா முத்திரைகளும் பலன் தரக்கூடிய ஒரு முத்திரை என்றால் நீங்கள் 1000 முத்திரைகள் படிச்சிருப்பீங்க, 1000 முத்திரைகள் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லா முத்திரைகளினுடைய பலனையும் ஒரே முத்திரை தருகிறது என்றால் அந்த முத்திரை தான் கேசரி முத்திரை என்று சொல்லப்படுகிறது. வாழைப்பழம் என்று சொன்னால் வாய்நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் என்று சொல்லி தாழ்வனுக்கு வந்ததடி என்று பல பாடல்களை நம்ம பார்க்குறோம். அப்போ வாழைப்பழம் என்றால் வாழ்க வாழ்க என்று ஒருவரை வாழ்த்தினால் அவர் வாழ்கிறார். ஒருவர் ஒழிக தாழ்க என்று வாழ்த்தினால் நாமும் தாழ்கிறோம், அவரும் தாழ்கிறார். வாழ்கன்னு வாழ்த்தும் போது நம்மளும் வாழ்வோம், அவனும் வாழ்வோம். ஏன் இந்த வாழ்க ஒழிகையில் எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தா, இந்த வாழ்க அப்படின்னு சொல்லும் போது ழ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ழ சொல்லும் போது நம்முடைய நுனி நாக்கு மேல் எண்ணத்தில் டச் பண்ணுது.
கேசரி முத்திரையில் ஒரு குட்டியாக ஒரு இடத்துல டச் பண்ணுறதுனால அந்த சொற்களோ அந்த பொருளோ மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அப்போ ஒழிகன்னு சொல்லும் போது அதுவும் பழிக்கிறது. அப்போ வாழைப்பழம் என்று சொன்னால் வாய் நோகம் என்று சொன்னால் வாழ்க்கிறதுக்கு நம்ம கூச்சப்பட்டு அவனை ஒழிகன்னு சொன்னால் நம்மளும் ஒழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய பொருளாக இருக்கிறது. அப்போ கேசரி முத்திரை என்ற ஒரு முத்திரை மிக மிக அற்புதமான முத்திரை. நுனி நாக்கு மேல் அன்னத்தில் டச் ஆன உடனே நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய சகசார சக்கரம் இந்த பிரபஞ்ச மூல ஆற்றலோடு தொடர்பு கொள்கிறது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனர்ஜி நிறைய கிடைக்குது. எனர்ஜி கிடைக்கும் போது உங்களுடைய ஆறா என்பது ஒரு பாத்திரம் மாதிரி தான். இந்த ஆறா அந்த பிராணசக்தியை முழுவதும் பெருக்கி கொண்டே போகும். அப்படி ஆறா பெருகிக்கிட்டே போகும்போது ஆறாவில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உதாரணத்துக்கு சிலருடைய உணர்வுகளின் காரணமாக அவங்களுடைய தலைப்பக்கத்தில் எனர்ஜி நிற்கும், கால் பக்கத்தில் எனர்ஜி குறைவாக இருக்கும், பலூன் மாதிரி இருக்கும். பலூன் மேலே நல்ல பெருசாக கீழே குட்டியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்போது அவருடைய உணர்வுகள் எப்போதுமே விரைவாக இருக்கும், அவருக்கு எண்ண ஓட்டம் அதிகமாக வரும். ஒருவருடைய பிராண உடல் சமநிலையில் இருக்கும்போது அவருடைய பிராண ஆற்றல் அப்படி ஒன்று போல் ஈக்குவலாக இருந்ததுன்னா மைண்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ கேசரி முத்திரை வைத்தால் மனித உடலில் இருக்கக்கூடிய ஆறாவில் இருக்கக்கூடிய பல்ஜிங் குறைஞ்சி அப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு வகையான ஒரு ஆறாக்குள்ளே வந்துடும். ஆறா ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஆறாவில் இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன்ஸ் குறைஞ்சி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிரும். கோள வடிவத்தில் ஆறா விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச சக்தி அதிகமாக நிறைவதால் அதனுடைய அடர்த்தியும் கூட ஆரம்பிக்கிறது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய் இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் நீங்கி பிராணசக்தி உடலில் பெருக 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 நம்முடைய இம்யூனிட்டி பவர் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகி இந்த உடல் நல்ல ஒரு பலத்தை பெறுகிறது. எல்லா முத்திரைகளுக்கும் ராஜ முத்திரையாக இருக்கக்கூடிய கேசரி முத்திரையை நீங்கள் ஒரு நாளைக்கு 10 முதல் 15 நிமிடம் வரை பண்ணலாம். நல்லா கண்களை மூடி அமைதியாக நுனி நாக்க மேலெண்ணத்தில் டச் பண்ணிவிட்டு அமைதியாக இயற்கையாக செல்லக்கூடிய மூச்சின் போக்குவரத்தை வெறுமன கவனித்து கொண்டிருந்தாலே கேசரி முத்திரை செய்வதற்கான எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.